அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 21வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பதினஞ்சு 8/1981 வெளியான திரைப்படம் பனிமலர். ரவீந்தர் மாதவி நடித்த படம் இந்த படம். இதுல ஒரு ரொமான்டிக் டுயட் கொடுத்திருப்பாங்க சங்கர் கணேஷ். எஸ்பிபி மற்றும் ஜென்சி இந்த பாடலை பாடியிருப்பாங்க. முத்தங்கள் சந்திக்கும் கன்னங்கள் செந்தமிழ் சந்தங்கள் சிந்தட்டும். 1981ஆம் ஆண்டோட ஹிட் சாங்ஸ் லிஸ்ட்ல நிச்சயமா இந்த பாடலும் உண்டு. 12/6/1981 ரிலீஸ் ஆன திரைப்படம் சொல்லாதே யாரும் கேட்டால். பிரதாப் சுமலதா நடித்த இந்த படத்தை ராஜ் பரத் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இது ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துலலாம் சங்கர் கணேஷோட ரீ ரெக்கார்டிங் எக்ஸலண்டா இருக்கும். இதுல ஜேஸ்டாஸ் பாடிய ஒரு பாடல், கேட்டது கிடைத்தது கோடிக்கணக்கில், போட்டது முளைத்தது கொத்து கொத்தாய் பூத்தது, நான் இந்த நாட்டிலே இன்னொரு ராஜாதான். ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இது. கேட்டது கிடைத்தது கோடிக்கணக்கில், போட்டது முளைத்தது கொத்து கொத்தாய் பூத்தது, முளைத்தது கொத்து கொத்தாய் பூத்தது, நான் இந்த நாட்டிலே இன்னொரு ராஜாதான். 29/8/1981 ரிலீஸ் ஆன திரைப்படம் நெஞ்சிலே துணிவிருந்தாள். இந்த படத்துல ஒரு டூயட். ஓப்பனிங் மியூசிக்கே அவ்வளோ அட்டாசமாக இருக்கும். ஜேஸ்தாஸ் மற்றும் வசந்தா பாடிய பாடல் இது. இந்த பாடல்லாம் சக்க போடு போட்ட பாடல். 1981ஆம் ஆண்டு தினமும் வானொலியில் ஒலித்த பாடல் இந்த பாடல். மன்னவன் தான் இந்த பொன்மானையே ஒரு பூந்தென்றலாய் தொடவோ. நெஞ்சிலே துணிவிருந்தால் படத்தில் சங்கர் கணேஷோட வழக்கமான ஸ்டைல்ல ஒரு குத்து பாடல். எஸ்.என். சுரேந்தர், வாணி ஜெயராம் பாடிய பாடல் இந்த பாடல். விஜயகாந்த், ஸ்வப்னா, விஜய் சாந்தி நடித்த படம் நெஞ்சிலே துணிவிருந்தால். இந்த படத்தோட தயாரிப்பாளர் PS வீரப்பா, படத்தோட டைரக்டர் S.A. சந்திரசேகர். இதுல விஜயகாந்த் பாடிய ஒரு சோக பாடல், ஊருமில்ல ஊருக்குள்ள உன்னை விட்டா யாரும் இல்லை. விட்டா யாரும் இல்லை, போறதுக்கும் சொந்தம் உண்டாச்சு, அது எல்லாமே. 15/4/1981 வெளியான திரைப்படம் மகரந்தம். மோகன்ராஜ், அருணா, ராதிகா நடித்த இந்த படத்துல எஸ்பிபி பாடிய ஒரு பாடல், நீ இன்றி நானோ. என்ன படம், யாரு ஹீரோன்னே தெரியாம பலமுறை கேட்ட பாடல் இந்த பாடல். சங்கர் கணேஷோட இசையில ஒரு வித்தியாசமான டுயட்டை எஸ்பிபியும் SP சைலஜாவும் பாடியிருப்பாங்க. 14/1/1981 வெளியான திரைப்படம் வசந்த காலம். விஜயன், சுபித்ரா நடிச்ச இந்த படத்துல எஸ்பிபி ஒரு பாடல் பாடியிருப்பாரு. அந்த டேலண்ட் சும்மா நம்மளை அப்படியே அசந்து போக வைக்கும். அந்த பாட்டை அவர் சுருளிராஜனுக்கு பாடியிருப்பாரு. கொஞ்சம் பாட்டை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அப்படியே சுருளிராஜன் பாடுற மாதிரியே இருக்கும். இந்த பாட்டுல எஸ்பிபி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த சுருளிராஜனோட காமெடியில வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி அவ்வளோ அழகா இந்த பாட்டில் பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு வசனம் வரும் பாருங்க, அது கூட அப்படியே சுருளிராஜன் ஸ்டைல்லே பேசியிருப்பாரு. என்ன வாங்கி வந்திருக்கேன், உனக்கு என் கையில் என்ன இருக்கு பாரு.
சங்கர் கணேஷோட இசையில ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் இந்த பாடல். எஸ்பிபி பாடிய விதம் மிக அருமை. 1/11/1981 வெளியான திரைப்படம் அர்த்தங்கள் 1000. இது எஸ் ஏ ராஜ்கண்ணு தயாரித்து டைரக்ட் பண்ண படம். இதுல எஸ் ஜானகி ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, ரொம்ப இனிமையான பாடல், ஆசைகளோ ஒரு கோடி. அலைப்பாயுதே கண்ணா பாட்டோட வேற ஒரு வடிவம் தான் இந்த பாடல். அர்த்தங்கள் 1000 படத்துல ஒரு அற்புதமான பாடலை கொடுத்திருப்பாங்க சங்கர் கணேஷ். பல படங்கள் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, ஆனா அந்த படத்துல இருக்கக்கூடிய பாட்டு பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். அப்படி ஒரு அருமையான பாடல் தான் அர்த்தங்கள் 1000 படத்தில் இருக்கு. எஸ்பிபி பாடியிருப்பாரு. கடலோடு நதிக்கென்ன கோபம், கடலோடு நதிக்கென்ன கோபம், காதல் கவி பாட விழிக்கென்ன நாணம். எஸ்பிபி மிக மிக இனிமையாக பாடிய பாடல் இது. 1981ஆம் ஆண்டின் சூப்பர் ஹிட் பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. காற்று தீண்டாத சோலை மண்ணில் எங்கேயும் பார்த்தாயோ என் தோளோடு நதிக்கென்ன கோபம், காதல் கவி பாட விழிக்கென்ன நாணம். 1981ஆம் ஆண்டு சங்கர் கணேஷோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஆண்டு. அந்த வருஷம் தான் பாலைவனச்சோலை படம் ரிலீஸ் ஆச்சு. 1/5/1981 ரிலீஸ் ஆன பாலைவனச்சோலை படம் தான் சங்கர் கணேஷ் இசையமைத்த 150வது திரைப்படம். இந்த பாட்டோட ஓப்பனிங் மியூசிக்லயே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அதிரடியான மியூசிக்கோட இந்த பாட்டு ஆரம்பிப்பாங்க. இந்த தாளம் தொடங்கும் போது தியேட்டர்ல சும்மா விசில் பறக்கும். கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல் இது. நண்பர்களோட ஒவ்வொருத்தருடைய கேரக்டரையுமே கிண்டல் அடிச்சு பாடக்கூடிய அந்த வரிகள்லாம் ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும். வானொலியில் நாடகத்தில் ஊமை வேடம் போட்டவன், ஆமையிடம் தோற்றவன் எங்கள் ஹீரோ. ராமன் வேடம் போட்டாலும் 2 சீதை கேட்பானே, 2 சீதை வந்தாலும் சூர்பனகை பார்ப்பானே. அருமையான ரசிக்கும்படியான வரிகளை வைரமுத்து எழுதியிருப்பாரு. அதற்கு அதிரடியான இசை கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ். வானொலியில் நாடகத்தில் ஊமை வேடம் போட்டவன், ஆமையிடம் தோற்றவன் எங்கள் ஹீரோடம் போட்டாலும் 2 சீதை கேட்பானே, 2 சீதை வந்தால். சங்கர் கணேஷ், வைரமுத்து, எஸ்பிபி கூட்டணியில் உருவான ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இது. பாலைவனச்சோலை படத்துல எல்லா பாடல்களுமே ஹிட். தங்களுடைய 150வது படத்தை ஒரு மறக்க முடியாத படமாக கொடுத்தார்கள் சங்கர் கணேஷ். பாலைவனச்சோலை படத்துல மற்ற பாடல்களை நாளை பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.